4.4ல கொஸ்டின் நம்பர் 12 தொகுத்தறிதலை பயன்படுத்தி எல்லா இயல் எண் எண்ணுக்கும் n³ - 7n + 3 ஆனது 3 ஆல் வகுபடும் என நிரூபிக்க. அப்ப தீர்வு கண்டுபிடிக்கிறோம். கொடுக்கப்பட்ட என்ன எடுத்துக்கணும்? p of n எடுத்துக்கிறோம். p of n = n³ - 7n + 3 ஆனது 3 ஆல் வகுபடும் என்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ n-க்கு 1 சப்ஸ்டிட் பண்ணுறோம். 1 சப்ஸ்டிட் பண்ணேன்னா n = 1 சப்ஸ்டிட் பண்ணா p of 1 = 1³ னா 1, 7n-னா 7 + 3. 4 3 கூட்டினா 4, 4ல் 7 போச்சுன்னா -3. -3 என்பது 3 ஆல் வகுபடும். ஏன்னா -1 ஆன்சர் கிடையாது. அப்போ 3 ஆல் வகுபடும். therefore p of 1க்கு கூற்று உண்மையாகிறது. p of 1க்கு கூற்று உண்மைனா n = k-க்கு கூற்று உண்மை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். n = k என கூற்றை உண்மை என கொள்க. அப்போ p of k = k³ - 7k + 3 ஆனது 3 ஆல் வகுபடும் அப்படின்னு சொல்லியாச்சு. அதாவது இந்த டேம் ஆனது 3 ஆல் வகுபடும் சொல்லணும். 3 ஆல் வகுபடுனா 3 மடங்குன்னு அர்த்தம். அப்போ k³ - 7k + 3 = 3 சம் கான்ஸ்டன்ட் நான் m எடுத்துக்கிட்டேன். அப்போ 3m. அப்போ இந்த மாதிரி ஒரு டேம் வந்தால் 3mன்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ என்ன நிரூபிக்க வேண்டியது? k+1க்கு கூற்று உண்மைன்னு சொல்லணும். k+1க்கு கூற்றுனா k+1 3 - 7 × k+1 + 3 ஆனது 3 ஆல் வகுபடும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணால் போதுமானது. இப்போ நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். p of k+1 = k+1 3 - 7 × k+1 + 3. a + b whole³ ஃபார்முலா a³ + 3 times of a² b + 3 times of ab² + b³. அந்த ஃபார்முலா விரிவுபடுத்திடுறோம். இந்த -7 உள்ள வச்சு பெருக்கிடுறோம். அப்போ k³ + 3 k² + 3k + 1 -7k - 7 + 3. அப்போ இங்கே 7k 3k போச்சுன்னா 4k அந்த டைமில் வச்சுக்கலாம். k³ - 7k + 3 இந்த 3 டைம் வந்து ஏற்கனவே 3m நம்ம முன்னாடி வச்சுருக்கோம். அதனால் அந்த வச்சுக்கிட்டோம். மீதி இருக்கிறது எல்லாத்தையும் ஒரே டைமாக வச்சுக்கிட்டோம். 1ல் 7 போச்சுன்னா 6ன்னு சொல்லிடலாம். இதுக்கு வந்து என்ன பண்ணலாம்? 3mன்னு எழுதிக்கலாம். அப்போ 3m + 3 × காமன் டைம் எடுத்துட்டோம்னா 3 × k² + k - 2. இந்த ரெண்டு டைம்லையுமே கேவை 3 காமனாக வெளியே எடுத்துடலாம். 3 காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா m + k² + k - 2. இது எல்லாம் பெருக்கிட்டு இருக்குது. இது எல்லாத்தையும் ஒரே டைமாக கூட வச்சுக்கலாம். நான் சின்னு வச்சுக்கிறேன். அப்போ 3c = 3c. சியோட வேல்யூ m + k² + k - 2. அது எதில் இருக்கணும்? இயல்களில் இருக்கணும். அப்போ இந்த 3 மடங்கில் இருக்கனால 3 ஆல் வகுப்படும். 3c ஆனது 3 ஆல் வகுப்படும். அப்போ p of k+1க்கு கூற்று உண்மையாகிறது. p of k+1க்கு கூற்று எப்போ நம்ம உண்மைன்னு சொல்ல முடியும்? p of kக்கு உண்மைன்னு சொன்னால் k+1க்கு உண்மை என நிரூபித்துள்ளோம். எனவே கணித தொகுத்தறிதல் கொள்கையின்படி எல்லா இயல் எண் எண்ணுக்கும் n³ - 7n + 3 ஆனது 3 ஆல் வகுப்படும் என நிரூபிக்கப்பட்டது.